பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ்? ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் இன்னும் பெண்டிங்கில் இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ரியாக்டில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாப்பிக்கு JS. எஸ் ஃபார் ஸ்பைடர்மேன். ஓகே, JSX. ஓகே, JSX. ரியாக்ட் JSX. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரியாக்ட் JSX. கைஸ், நான் நிறைய கொஞ்சம் மாற்றி மாற்றி டீச் பண்ணுவேன், சரிங்களா? இந்த இது அதனால் சிலபஸில் என்ன சார் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, அது கவர் ஆயிரும். நான் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி டீச் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ரியாக்ட் JSX அப்படின்னு என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் XML. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ரியாக்ட் JSX அப்படின்னா என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் XML. ஓகே, அப்போ வாட் இஸ் JSX அப்படின்னு இன்டர்வியூல கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்வியூ கொஸ்டின். நான் டீச் பண்ணுறது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின் தான் கைஸ். ஃபஸ்ட்டு டாபிக்கு JSX கைஸ். ஓகே, அது என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் XML. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா, ரியாக்ட்னா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ப்ரொசீஜராக டெவலப் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்தோம். அதுதான் இந்த கோடு. இதெல்லாம் அதில் எப்படி சின்ன சின்ன எடிட்லாம் சேஞ்ச் பண்ணால் எப்படிலாம் கோடு ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அது கூட ரெக்கார்டட் வீடியோவும் உங்கள்கிட்ட இருக்குது, பார்த்துருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பிக்கையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, தயவுசெய்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப மறந்துடும். இன்னைக்கு நான் டீச் பண்ண போகிறது JSX அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் XML. இது எதுக்காக சார் யூஸ் பண்ணுறாங்க? why we use JSX. நோட் பண்ணுங்க, why we use JSX அப்படின்னா it is allow us to write a HTML code in React. Okay, it is allow us to write a HTML code in React. அதாவது உன்னோட HTML கோட ரியாக்ட்ல நீ யூஸ் பண்ற பத்தியா, அதுக்கு பேர் தான் JSX அப்படின்னு சொல்றோம். புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதை எப்படி சார் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாரும் உங்களோட ஸ்க்ரீன்ல நான் சொல்லிட்டேன் எதை ஆக்சஸ் பண்ணணும், எதை தொடரணும், எதை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உங்க ஸ்க்ரீனை பாருங்க, எல்லாரும் உங்க ஸ்க்ரீனை பாருங்க. SRCக்குள்ள app.jsன்னு ஒன்று இருக்கும், அங்கே போங்க. அங்கே போயிட்டீங்களா? ஓகே, ஆமாம் கைஸ், அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். இது மாதிரி டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிங்கன்னா CD ஸ்பேஸ் உங்கள் ப்ராஜெக்ட் நேமு என்ன, உங்கள் ப்ராஜெக்ட் நேம் மை ஃபர்ஸ்ட் ஆப். ஓகே, கொடுத்து என்ட்ரு அமுக்குங்க. அதுக்கப்புறம் NPM ஸ்டார்ட் கொடுத்து என்ட்ரு அமுக்குங்க. உங்கள் ப்ராஜெக்ட் டேரெக்டாக ரன் ஆகும். ட்ரை பண்ணுங்க கைஸ். CD உங்களோட ப்ராஜெக்ட் நேம். அது எப்படி சார் பார்க்கறது? உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், மை ஃபர்ஸ்ட் ஆப்னு எனக்கு இருக்கா. அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க நேற்று, அது இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும் பாருங்கள். அதை CD ஸ்பேஸ் அந்த ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து என்ட்ரு அமுக்குங்க. அதுக்கப்புறம் NPM ஸ்டார்ட்னு கொடுத்து என்ட்ரு அமுக்குனீங்கன்னா ஒரு இதில் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த சர்வர் உங்களுக்கே தெரியும், ஒரு அதுவே டிஃபால்ட்டாக ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் ஓப்பன் பண்ணி வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரன் ஆகும். ஓகே, ரன் பண்ணுங்க. ரன் ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள் கைஸ். இது ஈஸி தான் கைஸ், ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ரன் பண்ணுங்க, எல்லாரும் ரன் பண்ணி சொல்லுங்கள். தெரிலனா கேளுங்கப்பா, தெரிலனா கேளுங்க, முடிச்சுட்டு இருக்காதீங்க. தெரிலனா கேளுங்க, இது ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஹலோ, எப்பா அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா, முடிச்சுட்டு கூப்பிட்றேன். என்ன கைஸ் பண்ணிட்டீங்களா? வருதா? லோட் ஆகுதா? யாருக்கெல்லாம் ஒன்றும் லோடே ஆகலை சார்? ஏதாவது இருக்கீங்களா? ஓகே, ஸோ அது அப்படியே லோட் ஆகட்டும். இங்கே பாருங்க கைஸ், என் ஸ்க்ரீன் பாருங்களேன். கைஸ் என் ஸ்க்ரீன் பாருங்க, எல்லாரும் ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதுல்ல? என் ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதுல்ல கைஸ்? ஓகே, குட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா கவனிங்க, இந்த app.js இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோடை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எதை தொடணும், இந்த இடத்துல எதை மாற்றக்கூடாது. நீங்கள் மேலே ஒரு கோடு போட்டிருக்கா பாருங்கள், இது வந்து அவன் இமேஜுக்காக அவன் போட்டிருப்பான். நீங்களும் இமேஜ் இப்படி தான் போடணும். ஓகே, நம்ம வந்து நேற்று நாளைக்கு என்ன சொல்லி கொடுத்துறேன், இமேஜ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் HTML கோடு மாட்டோம் இதை நினைக்காதீங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் SRCக்குள்ளே கிரியேட் பண்ணுங்கள்.
ஓகேவா? எஸ்ஆர்சிக்குள்ள இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இமேஜஸ்லாம் இதுக்குள்ளே போய் போட்டுக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு இங்கே இம்போர்ட் ஏதாவது ஒரு நேம், அந்த இமேஜ் ரிலேட்டடான நேமை கொடுங்க. இந்த ஆல்ட் நேம்லாம் கொடுப்பீங்களா, நான் இருக்குல்ல, அந்த மட்டும் ஏதாவது ஒரு நேமை கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் அந்த இமேஜை நீங்கள் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ./images/ அந்த இமேஜ் நேமு. புரிஞ்சா? நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, நான் பண்ணி காட்டுறேன். இது யாரு லேட்டாக கனெக்ட் பண்ணுறது? எங்கே கைஸ், எங்கே சவுண்டு கேட்டுச்சு? கூகுளா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அவுட்புட்டு இப்படி வந்திருக்கு. இங்கே நல்லா கவனிங்க கைஸ். இப்போ இந்த இடத்துல என்னோட இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இமேஜை இதுக்குள்ளே போட்டு இதெல்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இது வந்து சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணுறது, இதையும் நான் சொல்லி தருவேன். ஓகே, இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. ஜாவாஸ்கிரிப்ட் கோடு நான் எப்படி நம்புறது? ஃபங்க்ஷன் எப்படி அப்போ எப்படி போட்டேன்? இப்படி தானே போட்டேன். ஃபங்க்ஷன் போட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமு இப்படி தானே போட்டேன். அதுக்குள்ளே ரிட்டர்ன் போடணும். ரிட்டர்னில் தான் உன்னோட அந்த ஜேஎக்ஸ்னா என்னது, இந்த ரிட்டர்னுக்குள்ளே தான் கோடு எழுதணும். இதில் ஒரு டிவ் கம்பல்சரியாக இருக்கணும் கைஸ். டிவ் கம்பல்சரியாக இருக்கணும். இங்கே பாருங்களேன், நான் வேணா எடுத்துக்க, இந்த டிவ்வை நான் தூக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும் உங்களோட கோடு. ஓகே, உங்களோட கோடு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதுக்குள்ள டிவ் கம்பல்சரியாக இருக்கணும். ஓகே, இந்த டிவ்வுக்குள்ள தான் நீ உன்னோட HTML கோடுக்கு தேவையானதை டிசைன் பண்ணணும். புரிஞ்சா? இப்போ அதுக்குள்ள நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அந்த டிவ்வுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் செட் பண்ணுறேன். கைஸ், கிளாஸ் நேம்னா என் கிளாஸ் நேம்னே இப்படி போட்டுக்கோங்க. என்ன கேப்ஸில் வரும். கிளாஸ் நேம் வந்து ஹெட்டர்னு வச்சுக்கோங்க. புரியுதா? நம்ம அங்கே HTML கிளாஸும் கொடுப்போம், இங்கே கிளாஸ் நேம்னு கொடுக்குறோம். இங்கே நான் எழுதுறேன் பார்த்துருக்கீங்களா, இதுக்கு தான் JSX. ஏன்னா ஒரு HTML கோட ரியாக்டுக்குள்ளே எழுதுறது தான் JSX. புரியுதா? SR no everyone. SR no everyone. Tell me guys. Yes sir. ஓகே, இப்போ என் அவுட்புட் பாருங்க, ஒன்றுமே வரல. அப்போ என்ன, ஏன் வரல? இப்போ போய் ரன் பண்ணுங்க. இப்போ ஹெட்டருக்குள்ள நான் ஒரு H1 டேக் போடுறேன், சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓகே, 2024. இப்போ போய் இங்கே சேவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு அங்கேயே வந்திருக்கு, டிஃபால்ட்டாக வந்திருக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் 2024ன்ட்டு. புரியுதா கைஸ்? ஸோ பண்ணி பாருங்க எல்லாம். இதுதான்ப்பா JSX. ஒரு டிவ்வுக்குள்ளே தான் இன்னொரு டிவ் எழுதியோ நீ நார்மலாகவோ கூட போட்டுக்க. ஓகே, ஒரு டிவ்வுக்குள்ளே தான் உன்னோட கோடு ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் ரூல். பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் அவுட்புட் வந்துச்சுன்னா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கப்பா. சார், எனக்கு ப்ராஜெக்ட்டே அது லோட் ஆகல சார். இன்னும் லோட் ஆகுதா? லோட் ஆகிட்டே இருக்கா? லோடே ஆகல, அது எரர் ஏதோ வருது சார். சரி, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. அது CDM ஸ்பேஸ் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நேம் தானே சார் கொடுக்கணும்? CDM நான் சொல்லவே இல்லைப்பா, CD ஸ்பேஸ் தான் சொன்னேன். ஓகே சார், ஒரு நிமிஷம் செக் பண்ணுங்க, ஸ்பெல்லிங் செக் பண்ணுங்க. CD ஸ்பேஸ் அந்த ப்ராஜெக்ட் நேமை கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு லெஃப்ட் சைடில் அதையும் பார்த்துக்கோங்க. அதனால தான் எரர் வந்திருக்கு உங்களுக்கு. கைஸ், நான் சொல்கிறத தயவுசெஞ்சு நோட் பண்ணுங்க நோட்டில், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, உங்கள் கண் மட்டும் தானே நான் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், உங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறீங்களே ஸ்க்ரீனை, அங்கே நான் என்ன டைப் பண்ணணும்னா தயவுசெஞ்சு அதை நோட் பண்ணுங்க நோட்டில். அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்கள் ஒரு நாள் விட்டீங்கனாலும் மறந்து போயிரும்ப்பா, ஒரு நாள் விட்டாலும் கோடு மறந்து போயிடும், ப்ரொசீஜரே மறந்துடுவீங்க. ஏன்னா ரியாக்ட்லாம் அட்வான்ஸான டெக்னாலஜி, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரொசீஜர் பார்த்தீங்களா ஒரு ரன் பண்ணுறதுக்கு. பண்ணிட்டீங்களா? யாருக்கெல்லாம் ஒன்றும் ரன் ஆகலை? ரன் ஆகிட்டே இருக்கு சார். சூப்பர்ப்பா, செக் பண்ணிக்கோங்கப்பா. ஆமாப்பா, கரெக்டாக சும்மா அந்த நார்மல் HTML ரன் பண்ணால் எப்படி அவுட்புட் வரும், அந்த மாட்டம் உங்களுக்கு அவுட்புட் வரும். சார், எனக்கு வெப் பேஜ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி வருது சார். லோக்கல் ஹோஸ்ட் எரர் வருது. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கம்மா. ஓகே சார். கைஸ், எனி டவுட்னா ப்ளீஸ் லெட் மீ நோ கைஸ், ஐ வில் செக். சார், இப்போ நான் இருங்க ரன் பண்ணாதீங்க. இருங்க அந்த லைன் நம்பர் 7ல இருந்து லைன் நம்பர் 20 வரைக்கும் delete பண்ணுங்க.
ஓகே 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 இருங்க இருங்க. இந்த கோடையே நீங்கள் இன்னும் ரன் ஆகலையா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே அங்கே மேலே வந்து ஆஃப் பண்ணுங்க. ஏதோ ஒரு நாய்கிட்டு இருக்கு பாருங்க மேலே. அது என்னது அது? அந்த ரெட் கலர் டப்பா இருக்குல்ல மேலே சென்டரில் பாருங்களேன் மேலே. அந்த ரெட் கலர் பாக்ஸ் மட்டும் இருக்கா மேலே மேலே சென்டர் ஆஃப் தி டாப்பு? எஸ் சார். அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்போ உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. டெர்மினல் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? அந்த லெஃப்ட் சைடில் டாட் விஎஸ் கூட டிலீட் பண்ணி விடுங்க. அந்த ஃபோல்டரை டிலீட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் இருக்க டாட் விஎஸ் கூட ரைட் கிளிக் பண்ணி ஓகே அது போயிரு. இப்போ போய் டெர்மினலில் போயிட்டு சிடி ஸ்பேஸ் மை ப்ராஜெக்ட் 1ன்னு கொடுங்க. npm start. நெட் கனெக்ட்ல இருக்குல்ல உங்களுக்கு? கைஸ் சொல்ல மறந்துட்டேன்ப்பா, நெட் இல்லைன்னா இது எடுக்காதுப்பா. ஆமாப்பா இது ஒரு பெரிய இது ஒரு தலைவலிப்பா இருந்ததுல. நீங்கள் ஹஸ்டீம்களுக்கெல்லாம் நெட்டு கூட தேவையில்லை. ஆனால் இது ஒய் கொடுங்க சார். இப்போ ஒய் கொடுத்து என்ட்ரு அமுக்குங்க. கைஸ் எப்போயுமே ரியாக்டர் ரன் பண்ணுறப்ப நெட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மேபி நெட்டு ஸ்லோவானா கூட சம்டைம்ஸ் இது மட்டும் ஆகும். நெட்டே இல்லைன்னா கூட இது மட்டும் கூட ஆகும். அதனால் நெட்டு எப்பயுமே இருக்கணும், அதை மனசில் வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. அதுவே லோட் ஆகிட்டு அதுவே வரும், ரன் ஆகும். வேற யாருக்கு வந்திருக்க? விஸ்வா வந்திருக்கா? விஸ்வா, ரம்யா, குரு. சார் எனக்கு வந்துருச்சு சார். சூப்பர். ரம்யா என்னாச்சு சார்? சொல்லுங்கப்பா. சார் எனக்கு ரன் ஆகுறப்போ இந்த ஏதோ பவர் ஷீல்டு பிளாக் அலோ இது மாதிரி கொடுக்குது சார். அதை அளவு கொடுங்க. ஓகே சார். வரல சார். அந்த லோக்கல் கோஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இன்னொன்று லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அந்த லோக்கல் கோஸ்ட் இன்னொன்று மேலே இருக்கு பாருங்க. அதுவும் வரல சார். ரெண்டுமே ப்ரோ சார். ஒருவேளை ஐ திங்க் இது பிரேவ்ல ஓபன் ஆறதுனால இப்படி இருக்கு நான் நினைக்கிறேன். மேபி நான் ஒன்றும் இல்லை சார். நான் இல்லை இருங்க நான் சொல்கிறேன். அங்கே போங்க. இருங்க உங்கள் விஎஸ் கோட் போங்க. நான் சொல்கிறேன். உங்கள் விஎஸ் கோட் போங்களேன். அந்த லோக்கல் காஸ்ட்ல அந்த போர்ட் நம்பர் போட்டிருக்கல, அதை காப்பி பண்ணுங்க. அந்த நம்பர் போட்டிருக்கல ஹெச்டிபி மேலே, அதை காப்பி பண்ணி அந்த நம்பர் அதோட ஹெச்டிபியில் மட்டும் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி உங்கள் குரோம்லையோ இல்லை வேற எந்த ப்ரௌசர்லையோ பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். உங்களுக்கு கோடை ரன் ஆகுது, அதெல்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ உங்கள் இதில். மற்றபடி எல்லாமே கரெக்டு தான். உங்களுக்கு அங்கே அவுட்புட் வந்துடுச்சு. பட் இங்கே ஏன் உங்களுக்கு லோட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. பார்ப்போம். நேரம் வந்திருக்கணும். ப்ராக்ஸியா ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? நான் விபிஎன் ஏதாவது? இல்லை சார். நான் வேணா என்னோட ப்ரௌசர் இது மாற்றி பார்க்குறேன். சரி மாற்றி பார்த்துட்டு ரன் பண்ணுங்க. இது வருமேம்மா, இது டிஃபால்ட்டாகவே வருமே உங்களுக்கு. யா ஓகேம்மா, அதை பண்ணி பாருங்க. நேற்று எடுத்துச்சா உங்களுக்கு? நேற்று இந்த அளவுக்கு வரல சார். எனக்கு கடைசியில் தான் அந்த இது வந்துட்டு இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. ஸோ நேற்று ட்ரை பண்ணலண்ணா. சரி ஓகேப்பா. சரி பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் எல்லாம் விட்டுருவீங்க அப்படி இதையே. அதுக்கு தான் கொஞ்சம் பாருங்க என்னாட்ட. ஓகேப்பா. வேற யாருக்கும் வராமல் இருக்கா? உங்களுக்குமா? நந்தினி, சுபாஷினி, ரம்யா, பிரசாந்த், கோகுல் வந்துருச்சு சார். ஓகே ஸோ சூப்பர்ப்பா. இப்போ இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் 2024 வந்திருக்கா. இப்போ தெரிஞ்சா ஜேஎஸ்னா என்னான்ட்டு? யாருக்காவது ஜேஎக்ஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு இருக்கீங்களா? டெல்மி guys, ஜேஎஸ்எக்ஸ்னா என்னன்னு தெரியாதுன்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை சூப்பர். நெக்ஸ்ட் டாபிக் ரியாக்ட் சிஎஸ்எஸ். நோட் பண்ணிக்கோங்க.
ரியாக்ட் சிஎஸ்எஸ். ரியாக்டில் எப்படியும் சிஎஸ்எஸ் ஆட் பண்ண போகிறேன், அதான் இப்போ சொல்லி தர போகிறேன். இப்போ தெரியுதா, நம்ம பார்த்ததெல்லாம் டாப்பிக்காக வருதா, அவ்வளோதான். இதே மாதிரி தான் நிறையா இருக்கும். ஸோ ரியாக்ட் சிஎஸ்எஸ்னால் என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ இங்கே கவனிங்க கைஸ், கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஓகே, இங்கே நான் மேலே இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா சார் ஸ்க்ரீன் ஷேர். ஓ ஐயோ சாரிப்பா நான் நினச்சேன் என்னடா ஏதோ குறையுதேன்னு. ஓகே கைஸ், நீங்கள் பாருங்கள், இங்கே மேலே இருக்க கோடை நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க, அந்த கோடையை நீங்கள். நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா, நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். மேலே இருக்க அந்த 2 கோடை தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கிட்டீங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு நான் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து எப்படினாலும் பண்ணலாம். எஸ்ஆர்சிக்குள்ளே சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் பண்ணலாம். ஓகே, அது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனலாக பண்ணோம்னா சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அப்படி தான் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த சிஎஸ்எஸ்க்குள்ளே அந்த கனெக்ட் பண்ணுற மாட்டம் பண்ணணும். ஓகே, அதுக்குள்ளே நியூ ஃபைல் கொடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் app.css, ஏன்னா இதுக்கு நான் app.css கொடுக்குறேன். app.jsல தான் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். அதனால நான் app.css கொடுக்குறேன். கேப்ஸில் வச்சுக்கோங்க, app.css. புரிஞ்சா? ஓகே, இப்போ இதில் அந்த இப்போ அந்த டிவ் ஹெட்டரா, இப்போ டாட் ஹெட்டரை வந்து பேக்ரவுண்டு கலர் வந்து எல்லோ. கைஸ் ஃபஸ்ட்டு கவனிங்க, அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், நான் டைம் தரேன். ஓகே, டோன்ட் வரி, நம்ம பொறுமையாக தான் போவோம். ஓகே, கலர் வந்து ப்ளூ, பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல், டெக்ஸ்ட் அலைன் சென்ட்ரு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எப்படி இங்கே கனெக்ட் பண்ணுவீங்கன்னா, கைஸ் இங்கே நல்லா கவனிங்க, இம்போர்ட்டுன்னு கொடுக்கணும். இது வந்து app.jsல நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட்டில் டபுள் குவாட்ஸ் போட்டுக்கோங்க, ./css/, அங்கனே வருது பாருங்களேன், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தாலே சிஎஸ்எஸ் கேட்குதா, சூஸ் பண்ணிக்கோங்க. // ஸோ அதுக்குள்ள app.css. புரிஞ்சா கைஸ்? செமிகோலன் இப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இது இந்த ஃபார்மேட் எடுக்கலைன்னா நீங்கள் இந்த இருங்க, நம்ம ஃபஸ்ட் எடுக்கலைன்னா நம்ம நார்மலாகவே டேரெக்டாகவே போட்டுக்கலாம் சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், நான் எங்கடா ரன் பண்ணதே காணா. பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது கோடு. சென்னை சூப்பர் கிங்ஸ் எனக்கு பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் வந்துருச்சா? அப்போ ஒரு சிஎஸ்எஸ்ஐ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எஸ்ஆர் நோ கைஸ், பண்ணி பாருங்கள். அதே தான்ப்பா நம்ம HTML எப்படி சிஎஸ்எஸ்ஸை பண்ணோம், என்ன இங்கே வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறோம், இம்போர்ட் கொடுத்து இப்படி பண்ணுறோம், அவ்வளோதான் சரிங்களா. பண்ணுங்க பார்ப்போம், எல்லாரும் பண்ணுங்க ஃபாஸ்ட். கைஸ் இதில் அதே மாட்டோம், ஆங்கர் டேக்லாம் எடுக்காதுப்பா. 6 குளாரில் போட்டுறாதீங்க, ஆங்கர் டேக்லாம் எடுக்காது. இது வேறு மாட்டம் ப்ரொசீஜர் இருக்குது. நான் சும்மா போட்டுக்கிட்டு இருக்கேன் டிசைனுக்காக. ஆங்கர் டேக்லாம் போட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, எடுக்காது. HTML ஃபுல் HTML இது கிடையாது. பண்ணி பார்த்துட்டு யாருக்கெல்லாம் அவுட்புட் வந்திருக்கலாம் சொல்லுங்கள். அந்த கூட மனப்படமே ஆச்சு கைஸ். நான் சாட் டைப் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. யாருக்கெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு?
இதை தானே எடுத்து நான் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன், வீடியோ எடுத்து அனுப்புங்க, யாருமே அனுப்பலை. அதனால தான் இப்போ நானே உங்களை பண்ண வைக்கிறேன். பாருங்க டிசைன் பண்ணிட்டேனா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. ஓகே, இதை தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி. அடுத்து இன்னொரு என்ன டிசைன் பண்ணலாம், இன்னொரு டிப் ஏதாவது போட்டு ஏதாவது தோனி, அந்த தோனி இமேஜை போட்டு டெவலப் பண்ணுவோமா ஒன்று. ஆனால் இதில் நிறைய சேஞ்ச் ஆகும் கைஸ். ஓகே, நம்ம இது நிறைய சேஞ்ச் ஆகும் இமேஜ் எஸ்ஆர்சியில். ஓகே, இல்லைனா இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கைஸ் அவுட்புட் வந்துருச்சா சொல்லுங்கப்பா, யாருக்கெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு சொல்லுங்க கைஸ், யாருக்கெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு பாருங்க. ரியாக்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இன்னும் யாருக்கு வரல, யாருக்கு வந்திருக்கு சொல்லுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போ 2 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ஜேஎஸ்எக்ஸ்னா என்ன, இன்னொன்று வந்து இது சிஎஸ்எஸ் எப்படி ஆட் பண்ணுறது. இதில் இன்டர்னலும் பண்ணலாம், பட் ஆனால் இன்டர்னலுக்கு நீங்கள் வேறு ப்ரொசீஜர் இருக்குது கைஸ். இன்டர்னல் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா, எக்ஸ்ட்ரல் தான் யூஸ் பண்ணணும். இன்டர்னல் எடுக்கும், பட் ஆனால் அதுக்கு நீங்கள் கோடிங்கே வேறு மாட்டம் போடணும், அதெல்லாம் தலையை வெடிச்சிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரொஃபஷ்னலாக அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. பண்ணிட்டீங்களா கைஸ்? தெரிலனா கேளுங்கப்பா, சொல்லித்தரேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சொல்லித்தரேன்ப்பா. தயவு செஞ்சு தெரிலனா கேளுங்க, தெரியாமல் இருக்காதீங்க. சார் எனக்கு ஒரு எரர் வருது, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கப்பா. கைஸ் இதில் நிறையா எரர் வரும் கைஸ், கண்டிப்பாக எரர் வரும். அடி வாங்கி மிதி வாங்கி தான் கற்றுக்க முடியும். எதுனாலும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, விசிபிள் அங்கே போங்க, கோடு போங்க. ஏ கேப்ஸில் போட சொன்னேன். app.css ஏ கேப்ஸில் போட்டிங்களா? இல்லை. சிஎஸ்ஆர்சிக்குள்ள எங்கே கிரியேட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். சிஎஸ்எஸ்ஸை தெரியுதா? நீங்கள் எங்கே பண்ண சொன்னேன்? எஸ்ஆர்சிக்குள்ளே தானே இருக்கணும். சார் ஹலோ சார், சொல்லுங்கப்பா. சார் இப்போ ஆப்ன்ற நேமில் தான் க்ரியேட் பண்ணணுமா இல்லை வேறு நேமில் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணலாம்? எங்க ஆப்புங்கிற நேமில் இல்லை, நீங்கள் என்ன நேம்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஆப்புங்கிற நேமை சொன்னேன்னா, உன்னோட மெயின் ஜேஎஸ் ஃபைல் என்னது, app.js தானே. அப்போ அதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் அதே நேமில் தான் நீ கிரியேட் பண்ணணும். புரிஞ்சா? அதுக்கு கீழே app.css இருக்குல்ல சார், அதான் ஒரே நேமில். இல்லை இல்லை இல்லை, அதை டிலீட் பண்ணி விட்டுருங்க. சரி சார். சரிங்களா. அதே மட்டும் இங்கே கிளாஸ் நேம் ஆப்னு இருக்கு பாருங்க, அதை ஏன் வச்சிருக்கீங்க, அதையும் தூக்கி விடுங்க. அந்த லைன் நம்பர் 7 இல்லை, கிளாஸ் நேம் ஆப்னு இருக்குல்ல, அதையும் தூக்கி விடுங்க. லைன் நம்பர் 7 லைன் நம்பர் 7. ஓகே ஃபுல்லே தூக்கி விட்டாதப்பா, வெறும் கிளாஸ் நேம் அப்போ மட்டும் தூக்கி விடு. நான் தான் சொன்னேன் டிவ் இருக்கணும், டிவ்வுக்குள்ள தான் கோடே இருக்கணும். முன்னாடி கோடே போடலப்பா. கனெக்ட் பண்ணு, இம்போர்ட்டா சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணுங்க, இம்போர்ட் டைப் பண்ணுங்க, இம்போர்ட் டாட் சிஎஸ்எஸ். ஓகே இப்போ ஓகே வந்துருச்சா? ஓகேப்பா. கைஸ் அந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள தான் நீங்கள் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், மறந்துடாதீங்க. என்னாச்சு ரம்யா, சுபாஷினி, என்னாச்சு அமைதியாக இருக்கீங்களே? கோகுல், பிரசாந்த், என்னாச்சு?
பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணுங்க பொறுமையாக பண்ணுங்க, அவசரம் இல்லை. பொறுமையாக தான் டீச் பண்ண போகிறேன். ஒரு நாளைக்கு 2 டாபிக் வச்சாலும் 5 நாளில் நம்ம முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நிறையா இருக்குது கைஸ். ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். ஸ்டெப்பாக ஸ்லோவாக போனால் போதும். சார் இப்போ ஒரு சார் சொல்லுங்கப்பா. சார் இப்போ ஒரு div கிரியேட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். அடுத்த div ஓபன் பண்ணா எனக்கு வந்து ரெட் கலர் லைன்ல வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுது சார். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்களேன், நான் சொல்கிறேன். எங்கேயோ சின்ன தப்பு பண்ணியிருக்கீங்க. மதுமிதா, என்னம்மா ஆச்சு உங்கள் கோடு? அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை, அமைதியாக இருக்கீங்களே. சார் பார்த்துட்டு இருக்கேன் சார். சரிப்பா, அது கொஞ்சம் என்னன்னு பாருங்க. அது மேபி உங்களோட ப்ரௌசர் இஷ்யூ தான்ப்பா, சம்திங். அது என்ன செக் பண்ணுவோம். ஓகேப்பா, அங்கே அந்த ஒரே நிமிஷம் அதை லைன் நம்பர் 7லேருந்து 12 வரைக்கும் கோடத்தை தூக்குங்க. உங்கள் கோடை ஃபுல்லாக டெலீட் பண்ணுங்க. ஓகே, டிவ் ஓப்பன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. கிளாஸ் நேம்னா போட சொல்லப்பா, டிவ் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. இது நல்லா என்ட்ரா புக்குங்க. இப்போ கூட கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க. டிவுக்கு அப்புறம் என்ட்ரா புக்குங்க. இன்னொரு என்ட்ரா புக்குங்க. இப்போ இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த மெயின் டிவ் இருக்கணும், அது காமன். இதுக்குள்ள தான் இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிவ்வை போட்டு கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நீ கிளாஸ் நேம் கொடுங்க. டிவுக்குள்ள கிளாஸ் நேம் என்ன கேப்சர் வரும், எப்படி கொடுக்குறீங்கன்னு பாருங்க. கரெக்டாக கொடுக்குறீங்களா? குட். ஹெட்டர் அப்படின்னு கொடுங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே சும்மா H1 டாக்குள்ளே வெல்கம் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏதாவது ஒன்று கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் கொடுங்க. அதாவது இப்போ போய் ரன் பண்ணி பாருங்க. எங்கே ரன் ஆகிட்டு இருக்கும்? டிஃபால்ட்டாகவே ரன் ஆகிட்டு இருக்கும் பாருங்க. வந்திருக்கா? ஓகே, சிஎஸ்எஸ் எடுக்கலையா? app.cs கோடு போட்டிங்களா? ஹெட்டருக்கு மேலே மாற்றுங்க. அதை ஆப் நீ ஏன் போட்டிருக்கீங்க? அது டிஃபால்ட்டாக இருந்தால் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதுதான் தப்பு. வந்திருக்கா? அவ்வளோதான். ஓகே, சூப்பர்ப்பா. வேற கைஸ், வேற யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, இன்னைக்கு போயிட்டு சரிங்களா, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக அழகாக ஒரு வெப்பேஜை டிசைன் பண்ணிட்டு வாங்க. பண்ணலாமா பண்ண முடியாது? இன்னைக்காவது பண்ணுவீங்களா சொல்லுங்கப்பா. பண்ணலாமா? என்னப்பா எதாவது அமைதியாக இருக்கீங்க கைஸ்? ஒரு வெப்சைட் பண்ணிடலாமா? சிம்பிளாக பண்ணிட்டு வரீங்களா? எஸ் சார். அதான் பண்ணலாம் சார். எஸ் சார். எஸ்க்கு ஓகே, பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு எனக்கு செக் பண்ணி எனக்கு அதை சென்ட் பண்ணுங்க சரிங்களா? வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. இப்போ 2 டாபிக் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், அதை வச்சு நம்ம படிங்க சரிங்களா? ஓகே, மற்றதெல்லாம் அவுட்புட் வந்துருச்சா? அவுட்புட் வந்துருச்சா மற்றவங்களுக்குலாம்? எஸ் சார், வந்துச்சு சார். இன்னும் யாருக்கு இன்னும் அவுட்புட் வரல? ஓகே, இப்போ 3வது டாபிக்கு இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இன்னைக்கு தெரிஞ்சிடும், இந்த ஒரு டாப்பிக்கில் நீங்கள் கற்றுக்கலாம் ரியாக்ட்னா என்னன்னு சரிங்களா? ஓ, இதுக்காக தான் ரியாக்டை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இந்த ஒரு டாப்பிக்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் நோட் பண்ணுங்க. ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் ப்ளூரலில் வரும், காம்போனன்ட்ஸ். ஓகே, ரியாக்ட் காம்போனன்ட்ஸ். ஓகே, 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது கைஸ். ஒன்று வந்து கிளாஸ் காம்போனன்ட்டு, இன்னொன்று ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபங்க்ஷனல் தான் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப ஃபங்க்ஷனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிளாஸையும் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அதை. ஓகே, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. 2 காம்போனன்ட் இருக்குப்பா, கிளாஸ் காம்போனன்ட்டு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்னு சொல்லுவாங்கப்பா. அதில் ஃபங்க்ஷனல் மட்டும் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்கப்பா.
என்ன சார் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்னா என்ன அப்படின்னா, என் கோடை அச்சுப்பிசராமல் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, நீங்கள் வீடியோ ரெக்கார்டாக கூட பார்த்து நீங்கள் போய் பொறுமையாக வீட்டில் போய் பண்ணுங்கள். தயவுசெய்து நீங்கள் பாருங்களேன். ஏன்னா இது பார்க்கலன்னா புரியாது. எல்லாரும் பார்க்குறீங்களா? Tell me guys, பார்க்குறீங்களா எல்லாரும்? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள். இது வந்து இப்போ இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் app.jsக்குள்ளே இருக்கிற கோடை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, அந்த div கம்பல்சரி இருக்கணும்ப்பா, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு div கம்பல்சரியாக இருக்கணும், ஏன்னா அது வந்து மெயின் div. ஓகே, இது வந்து ஒரு மெயின். ஓகே, ஏன்னா நீங்கள் வேணால் என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க. கிளாஸ் நேம் மெயின் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மெயின். ஓகே, இந்த மெயின் div கம்பல்சரியாக எப்பயுமே இருக்கணும், அதை delete பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதைக்கு ஏற்ற அப்படி தான் நான் ஃபார்மெட்டு, அதுதான் ரியாக்டு. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒயிட் ஷீட் இருக்குது. அந்த ஒயிட் ஷீட்டில் ஒரு ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சரை நான் வரைய போகிறேன், ஒரு பொம்மை வரைய போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், தலையை மட்டும் தனியாக ஒரு இதில் ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை கிராப் பண்ணி கொண்டு வர போகிறேன். பாடியை மட்டும் தனியாக வரைஞ்சி ஒரு கிராப் பண்ணி கொண்டு வர போகிறேன். அந்த ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, ரைட் லெஃப்ட் லெக்லாம் தனித்தனியாக ட்ராப் பண்ணி அதை கிராப் பண்ணி அழகாக நான் தனித்தனியாக கொண்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதா புரியலையா அப்போ நான் சொன்னது? ஓகே, அதை தான் இங்கே நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆப்புங்கிறது தான் app.js தான் உங்களோட அந்த ஒயிட் ஷீட்டு. ஓகே, இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தலையை டிசைன் பண்ண போகிறீங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எஸ்ஆர்சியில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து ஹெட்டர் எப்பயுமே ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் பி கேபிட்டல். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கிள்ளி விட்டுக்கோங்க, வேணாம் மறந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் நேம் எப்பயுமே கேப்ஸாக தான் இருக்கணும். ஓகே, header.js. ஜேஎஸ் ஏன் கொடுக்குறேன்னா அதான் ரியாக்ட், அந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள தான் ரியாக்ட் கூட நீ டெவலப் பண்ண போற. ஓகே, ஸோ இதில் எப்படி கோடு போடணும்னா இப்படி தான் நீ கோடு போடணும். ஓகே, இந்த கோடு இப்போதைக்கு நான் காப்பி பண்ணி போடுறேன், நீங்கள் காப்பி பண்ணாதீங்க, நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்காக போடுறேன் இப்படி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு, இப்படி தான் கோடு இருக்கணும் உள்ள. ஓகே, புரியுதா கைஸ்? என்ன அமைதியாக இருக்கீங்க? புரியுதுல உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்ட்டு? இல்லை நான் டைப்பே பண்ணிடுறேன், எதுக்கு சரிங்களா? எப்படி டைப் பண்ண போத நான் சொல்லிடுறேன். ஓகே, இதில் நிறைய கோடு இருக்குது. இதில் நீங்கள் இந்த index.js பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கலாம். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த import react from react இருக்குல்ல, இது அங்கே வரணும். நீ ஏன்னா நீ ஹெட்டருங்கிறது ஒரு புதுசாக ஒரு தலையை கிரியேட் பண்ணுற அப்படின்னா import react அதை கிளிக் பண்ணாலே வந்துருச்சு பாருங்க, from react. இது கம்பல்சரியாக இருக்கணும். புரிஞ்சா கைஸ்? அதுக்கப்புறம் இந்த இது react DOM. ஆக்சுவலாக இது தேவையில்லைன்னா இதுவே போதும். இது இருந்துட்டு இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், இதுதான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் ஹெட்டருங்கிற அந்த நேமை தான் கொடுக்கணும். நீ வேற எந்த நேமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா உன்னோட ஃபைல் நேம் என்ன, அது ஹெட்டர். அதே நேம் தான் நீ ஃபங்க்ஷன் நேமை செட் பண்ணணும். ரவுண்ட் ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்து ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டு ஒரு கர்லி ப்ராக்கெட்ஸு ஒரு என்ட்ரு அமைக்கிக்க. ஓகே, இது ஏன்னா நீ நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவேன் அதே மாட்டோம். இதுக்குள்ள நீ ரிட்டன் அப்படின்னு போட்டுக்க, ரிட்டன். ஓகே, அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டுக்க. அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்கு நடுவில் ஒரு என்டர் நமக்கு இப்படி வரணும் கோடு. ஓகே, இந்த லாஸ்ட்ல ஒரு செமிகோலன் இருக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹெட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதை எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். இது தனி டாப்பிக்கே இருக்கு, நான் சொல்லி தரேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு கொடுக்கணும். டிஃபால்ட் ஹெட்டர். ஏன் இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஹெட்டரை நான் வேற எங்கேயோ யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த app.js நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப்ன்ட்டு. அப்போ இவன் எங்கேயோ அதை யூஸ் பண்ண போறான். எங்கே யூஸ் பண்ண போறான்? இந்த index.jsல யூஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, இந்த இண்டெக்ஸ் தான்ப்பா மெயினே. ஓகே, ஆனால் நம்ம தனியாக இப்படி app.jsல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சா? இது எல்லாமே கனெக்ட் ஆகுறது எங்க? இதுதான் தண்ணி டேங்க்கு. ஓகே, இதுதான் தண்ணி டேங்க்கு. இந்த தண்ணி டேங்க்ல இருந்து ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு வருது தண்ணி. ஓகே, அது இல்லாமல் தண்ணியாக கிச்சனுக்கு வருது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு பைப் வந்து எங்கே போய் கனெக்ட் ஆகும்? இந்த தண்ணி டேங்க், அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே தான் போய் கனெக்ட் ஆகும். புரிஞ்சா? ஸோ அப்போ அந்த app.js வச்சு தான் நீங்கள் வந்து மையமாக பண்ணணும். அப்போ app.js பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு நல்லா கவனிங்க. இதே மட்டும் தான் நான் header.jsன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இதை கிரியேட் பண்ணியிருக்கேன்? இந்த ஹெட்டருக்குள்ளே நான் div போட்டுக்கிறேன். இது வந்து மெயின். ஓகே, இது வந்து மெயின் வச்சுக்கோங்க. எப்பயுமே கிளாஸ் நேம் வந்து மெயின் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தொடவே கூடாது. இதுக்குள்ள அஸ்யூஷுவலாக ஒரு ஹெட்டர் டிசைன் பண்ண போகிறேன். எப்படி போல் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க? ஹெட்டர்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஹெட்டருக்குள்ள நான் ஒரு H1ல நான் என்ன பண்ண போகிறேன்னா
என்ன கைஸ் போடலாம், ஜுக்குன் அகாடமி, ஓகே அகாடமி 2024 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹெட்ரை நான் டிசைன் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஒன்று சிஎஸ்எஸ்குள்ளேயோ இல்லை சிஎஸ்எஸ்குள்ளே கூட பண்ணிக்கோங்க. சிஎஸ்எஸ்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து ஹெட்டர் டாட் சிஎஸ்எஸ் ஹச் கேப்ஸு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்க. ஏன்னா இந்த ஹெட்டருக்கு தேவையான சிஎஸ்எஸ் ஃபைலை நான் ஹெட்டர் டாட் சிஎஸ்எஸ் டிசைன் பண்ண போகிறேன். டாட் ஹெட்டர், அதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌன் வச்சுக்கிறேன். அதே மட்டும் அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். அதே மட்டும் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வச்சுக்கிறேன். பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகே, இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். இம்போர்ட் டபுள் குவாட்ஸில் டாட் ஃபார்வர்டு ஸ்லாஷ் சிஎஸ்எஸ் ஃபார்வர்டு ஸ்லாஷ் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹெட்டர் டாட் சிஎஸ்எஸ் செமிகோலன். புரிஞ்சா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது யாருக்காவது புரியாமல் இருக்கா சொல்லுங்கள். Tell me guys, இது வரைக்கும் யாருக்கும் அதாவது புரியாமல் இருக்கா? ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆப் டாட் சைஸுங்கிறது ஒயிட் பேப்பர். வேணா நீங்கள் என்ன நோட்டில் எழுதிக்கோங்க. எப்படி டபுள் ஃபார்வர்ட்ஸ் போட்டால் கமெண்ட் ஆயிரும் ஒயிட் பேப்பர். ஓகே, அந்த ஒயிட் பேப்பரில் நான் தலையை தனியாக செதுக்கிக்கிட்டு இருக்கேன். தலையை செதுக்கிட்டேன், ஹெட்டர் டாட் ஜேஎஸ்ன்னு செதுக்கிட்டேன் தனியாக. ஓகே, அதுக்கு சிஎஸை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தலையை நான் அந்த ஒயிட் பேப்பரில் இணைக்க போகிறேன். எப்படி இணைக்கிறேங்கிறத பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஓகே, எப்படி இணைப்பேன் அப்படின்னா, இங்கே அவன் ஆப்பை இணைச்சிருக்கான் பாருங்களேன், இம்போர்ட் ஆப் ஃப்ரம் ஆப்ன்ட்டு. இதே மாட்டம்தான் நீ உன்னோட ஆப் டாட் ஜேஎஸ்க்கு மேலே. ஓகே, இதெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு இருங்க. இந்த ஆப் டாட் ஜேஎஸ்லாம் தேவையில்லைன்னா தூக்கிட்டு போங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் யூஸ்க்கு தேவைப்படும். நல்லா கவனிங்க. இம்போர்ட் ஹெட்டர் ஃப்ரம் இதில் டபுள் குவாட்ஸில் டாட் ஃபார்வர்டு ஸ்லாஷ் ஹெட்டர் டாட் ஜேஎஸ் செமிகோலன். இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். புரிஞ்சா? சரி சார், இதை நான் கொடுத்துட்டேன். இந்த ஹெட்டரை தான் இந்த ஆப்புக்குள்ளே நான் கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படி இப்படி போட்டு ஒரு ஃபார்வர்டு ஸ்லாஷ் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். புரிஞ்சா? ஆஹா, தப்பு 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 எங்கேயோ வளட்டி விட்டேன் கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ், எங்கேயோ தப்பு நடக்குது. ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஆப் ஃப்ரம் ஆப் கொடுத்துட்டு ஆப் பின்னாடி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வரணும். சாரிப்பா நினச்சேன், எங்கேயோ தப்பு நடக்குது. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பின்னாடி வரணும். இப்படி தான் போடணும். புரிஞ்சா? அப்போ நான் தலையை கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ தலையை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதை அவன் டிஃபால்ட்டாகவே இண்டெக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கானா அவன் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கானா? ஸ்ட்ரிக்ட் மோடுனா அதுதான், அது அவன் டிஃபால்ட்டாகவே பண்ணியிருப்பான். இதை நீங்கள் தொடவே கூடாது, இந்த பக்கமே போகாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவை ஆப் தான். இப்போ போய் கூட பாருங்களேன், வந்திருக்கா ஜுக்குன் அகாடமி. நான் தலையை கனெக்ட் பண்ணிட்டேன்னா சூப்பர். இப்போ நான் அடுத்து நேவிகேஷன் பார் நான் தனியாக பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. அதுக்கு நான் நேவ் பார் அப்படின்னு தனியாக கிரியேட் பண்ணுறேன். அதே எஸ்ஆர்சியில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து என் கேப்ஸ் நேவ் பார் டாட் ஜேஎஸ் பண்ணுறேன்னா, இதுக்கும் அதே மட்டும் நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதணுமா? எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு இம்போர்ட் ரியாக்ட் அங்கே கொடுத்தீங்கனாலே அங்கே வந்துடும். இதில் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? நேவ் பார் என் கேப்ஸ் நேவ் பார் ரவுண்ட் ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட்ஸ் என்டர், அதில் ரிட்டன் ரவுண்ட் ப்ராக்கெட் நடுவில் என்டர் லாஸ்ட்டில் செமிகோலன் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுக்கணும். ஏன்னா இது நான் வேற எங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த நேவ் பார் கரெக்டாக அந்த வேர்டை கொடுக்கணும். இப்போ இந்த ரிட்டர்னுக்குள்ளே நான் டிசைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மெயின் டிவோ வச்சுக்கோங்க. கிளாஸ் நேம் வந்து மெயின் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம தொடக்கூடாது. இதுக்குள்ளே தான் நான் வந்து டிவ்வில் என்ன பண்ண போகிறேன். டிவ்லையோ நீ என்னமோ போட்டு எழுதிக்க, யூஎல் டாகு ஏதாவது நான் போட்டுக்க. யூஎல் டாகு போட்டு என்ன போடலாம்? ஓகே, யூஎல் டாகில் எல் லைன் போட்டு ஹோமு. இதில் ஆங்கர் டாக்லாம் இப்போதைக்கு கொடுக்காதீங்க, ஏன்னா இதில் வராது, ஒர்க் அவுட் ஆகாது. இது லாகின் ரெஜிஸ்டர். நான் இப்போ ரியாக்ட் உங்களுக்கு 5 நிமிஷம் தெரிஞ்சிடும். அடா பாவமே, இதுதான் ரியாக்ட் ஆனான்னு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ நான் போட்டேன்னா இதை நான் டிசைன் பண்ணணும். எப்படி டிசைன் பண்ணுவேன் சொல்லுங்கள் கைஸ், சொல்லுங்கள் எப்படி டிசைன் பண்ணுவேன்? அப்போ எனக்கு இது தனியாக இந்த ஆப் டாட் சிஸ்டம் நான் தூக்கி விட்றேன். வேணாம், எனக்கு தேவையில்லை. அது கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஏன்னா எனக்கு தேவையில்லை அது. ஓகே, இப்போ நான் சிஎஸ்எஸ்ல இதுக்கு தேவையான ஒரு சிஎஸ்எஸ்ஸை நான் டிசைன் பண்ணுவேன். என்னது? நேவ் பார் என் கேப்ஸ் நேவ் பார் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, அதுக்கு தேவையான சிஎஸ்எஸ்ஸை நான் போட்டேன்னா ஓகே, அந்த ஹெட்டரை தூக்கி விடுங்க. அதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் நான் டிசைன் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி நான் கனெக்ட் பண்ணுவேன்?
இதே மாட்டம் தான். இம்போர்ட் இதில் சிங்கிள் குவாட்ஸில் ./css/navbar.css அவ்வளோதான். புரிஞ்சா கைஸ்? ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த தலையை நான் தனியாக கிரியேட் பண்ணல, தலையை அந்த ஒயிட் பேப்பரில் இணைச்சேன். அதே மட்டும் இந்த நவபாரையும் அதாவது கழுத்துன்னு வச்சுக்கோங்க, இதையும் இந்த கழுத்தையும் நான் போய் இணைக்க போகிறேன். எஸ் ஆர் நோ? எப்படி இணைப்பேன் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க எப்படி இணைப்பேன் சொல்லுங்க கைஸ், சொல்லுங்க கைஸ். அது எங்க போனோம், எங்க போய் பண்ணணும்? app.jsல ஒயிட் ஷீட், அதுதான் ஒயிட் பேப்பர். அதில் ஆல்ரெடி தலையை போட்டேன், தலைக்கு அப்புறம் தான் நான் கழுத்து வரும். ஓகே, இது நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. இங்க மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல்ல இம்போர்ட் navbar ஃப்ரம் அங்கனே வந்துருச்சு பாருங்க. இந்த navbarங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? அதுதான் இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நீங்க கீழே கொடுத்தீங்கல்ல, அதுதான். அப்ப இங்க இது கொடுத்தாலே நீ எங்கேயோ யூஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். வந்துருச்சா? இப்போ ஹெட்டருக்கு அப்புறம் நீ இப்படி போட்டா போதும், navbarங்கிற அந்த வேர்டை போட்டு ஃபார்வர்ட் / போட்டா போதும். புரிஞ்சா? இப்போ பாருங்க உங்களுக்கு வந்துருச்சா? சார் சூப்பர் சார். இப்படி தான் தனித்தனியா நீ டிசைன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னாக்கணும். ஏன் சார்? எதுக்கு சார்? அதுக்கு பேசாம ஒரே இதில் பண்ணிட்டு போயிடலாமே. அப்ப ரியாக்டுக்கு என்ன மரியாதை? அப்ப அது என்ன பெரிய மரியாதை? ரீயூசபிள்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரீயூசபிள்னா என்ன? இப்போ எனக்கு வந்து கழுத்து மேலே இருக்கணும், தலை கீழே இருக்கணும். என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே இல்லை, இந்த ஹெட்டரை தூக்கி கீழே போடு, navbar கீழே. இப்போ போய் அவுட்புட்டை போய் பாரு. எப்படி guys? இதே நீ HTML குள்ள எப்படி பண்ணுவியா? எவ்வளோ நேரம் ஆகும்? நீ ஒவ்வொரு கூட பொறுமையாக காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது எப்படி இருக்கு? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? டெல் மீ guys. இப்போ எனக்கு இந்த ஹெட்டரோட கலர் பிடிக்கல. அப்போ நீ உள்ளே போய் ஒவ்வொரு நாள் நீ மாற்றிக்கிட்டு இருப்ப. ஓகே, அது எல்லாத்தையும் மாத்திரேன்னு வச்சுக்க. ஒரு H1க்கு நீ எல்லாத்தையும் நீ போட்டிருப்ப. ஒரு இதை மாத்திரம் எல்லாமே அடி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் இப்போ இந்த ஹெட்டருக்கு நான் தனியாக தானே போட்டிருக்கேன் CSS. இங்கே போய் நான் மாற்றிட்டு போகிறேன். புரிஞ்சா கைஸ்? இங்கே போய் நான் ப்ளூ கலர், இங்கே போய் நான் வந்து க்ரீன் கலர்னு போட போகிறேன். ஏன் இஷ்டம்? தனித்தனியான பண்ணுறேன். எனக்கு எங்கேயாவது இதில் பாதிப்பாகுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? இப்போ தெரியுதா ரியாக்ட்னா என்ன? ஏன் அதை ரீயூசபிள் சொல்கிறாங்கன்ட்டு? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? ஓகே, இதுதான்ப்பா ரியாக்ட். இவ்வளோதான் ரியாக்ட், அவ்வளோதான். இதில் இன்னும் 2 டாபிக் இந்த நீங்கள் கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜ் போகும்ல, அதுக்கு ஒரு டாபிக் நீங்கள் படிக்கணும். அவ்வளோதான். அது பண்ணால் ரியாக்டே முடிஞ்சு. இதுதான் பேசிக்ஸ், பிகினர் லெவல் ரியாக்டே. இவ்வளோதான். இதெல்லாம் எப்படி ஒவ்வொரு இப்போ எப்படி காம்பனண்ட் நான் சொன்னேன், இது ஒரு டாப்பிக்கா? அதே மட்டும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டாபிக் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டாபிக் இருக்குது. இப்போ நீங்கள் 3 டாபிக் பார்த்துட்டீங்க, இன்னும் 2-3 சின்ன டாபிக் நிறையா இருக்குது. அதை பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோதான். அதே மட்டும் தான் ஒரு வெப்சைட்டை நீங்கள் டிசைன் பண்ணிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிங்கிள் பேஜுங்கிறது ஏங்கிறது உங்களுக்கு போக போக பின்னாடி தெரியும். அது ஒன்று மட்டும் தான் இருக்குது பெண்டிங்கு. இப்போ தெரியுதா ரியாக்ட் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது? பார்த்தீங்களா கைஸ்? ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் ரியாக்டில் ஃபுல் ஸ்டாக் வச்சு பண்ணிங்கன்னா இதை தனியாக ரன் பண்ணணும், ஃபுல் ஸ்டாக் பேக்கெண்டுக்கு தனியாக நீங்கள் ரன் பண்ணணும். அது பெரிய ப்ரொசீஜர். ஆனால் அதையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பயங்கரமாக இருக்கு கைஸ். இது எங்கேயுமே எந்த இன்ஸ்டியூட்லையுமே இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யாரும் அப்படி வச்சு சொல்லித்தரல. ஓகே, ரியாக்டை ஃப்ரண்ட் எண்டாக வச்சு பேக் எண்டை வந்து பைத்தானை வச்சு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி எங்கேயும் சொல்லித்தந்து நான் கேள்விப்பட்டது இல்லை. ஓகே, நான் 4 இன்ஸ்டியூட் டைப்பில் தான் இருக்கேன். நான் எங்கேயும் சொல்லித்தரல. ஓகே, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சிம்பிள் தான். ஓகே, அதுக்கு நானே கோடு கொடுத்துட்றேன், நீங்கள் கஷ்டப்படவே வேணாம். இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலில் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் பைத்தான் படிக்கணும். பைத்தான் முடிச்சாதான் என்னால் சொல்லித்தர முடியும், இல்லைன்னா புரியாது உங்களுக்கு. ஓகே, நீங்கள் பைத்தான் முடிக்கிறப்ப இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. மணி 10/4/29. ஓகே, ஸோ நான் என்ன சார் என்ன சொன்னீங்களே சொல்லுங்கள், நான் ஞாபகப்படுத்துங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் அந்த பைத்தான் சில கான்செப்ட்லாம் முடிச்சாதான் எப்படி இங்கேருந்து டேட்டா ஆட்டோமேட்டிக்காக எப்படி இங்கிட்ட ஒன்று நான் ரன் பண்ணுறேன், இங்கிட்ட ஒன்று பேக் எண்டை நான் தனியாக ரன் பண்ணுவேன். அது எப்படி சார் 2 கனெக்ட் ஆகுது? அதே மாதிரி தான் கைஸ், ஃப்ரண்ட் எண்டு தனி சர்வரில் இருக்கும், பேக் எண்டு தனி சர்வரில் இருக்கும். அங்கே நீ பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். சூப்பராக இருக்கும். மாய வித்தை தான், பயங்கரமாக இருக்கும். ஓகே, அதுதான் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லித்தரேன், பயங்கரமாக இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக கம்பெனிஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அமேசானு, ஃப்ளிப்கார்டு எல்லாமே அப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபார்மேட் அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி அது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சா கைஸ்? ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்ததை வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? எனக்கு இந்த ஃபார்மேட், இந்த காம்பனன்ட் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஒரு வெப்சைட்டு டெவலப் பண்ணியிருக்கணும். புரிஞ்சா? இந்த வீடியோ ரெக்கார்டை பார்த்துக்கோங்க. வீடியோ ரெக்கார்டை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடும். தயவு செஞ்சு வீடியோ ரெக்கார்டை பார்த்து நான் இப்படி நான் டெவலப் பண்ணியிருக்கணும், இதே மாட்டோம் எனக்கு ஒரு ஃபுல் வெப்சைட்டு பண்ணுங்க. பண்ணலாமா பண்ண முடியாதா?
டெல் மீ கைஸ். பண்ணலாம் சார். ஓகே, அப்போ ஹெட்டர் நேம் வச்சுக்கோங்க, நேவ் பாரு, இன்னொரு வேற நேம் வச்சுக்கோங்க. குமார்னு வச்சுக்க, காவியான்னு வச்சுக்க, கிஷோர்னு வச்சுக்கோங்க, விருப்பம். அதை கரெக்டாக ஆப்டர் ஜேஸில் அந்த ஒயிட் பேப்பரில் நீங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ எனக்கு தலை வேணான்னா நான் தலையை தூக்கிடுவேன். அவ்வளோதான். தலை எடுக்காது. அவ்வளோதான். பாருங்க, தலை இருக்கா ஆட்டோமேட்டிக்காக நான் ரெஃப்ரெஷ் கூட பண்ணல, அதுவே மாறிடும். உனக்கு வேணுங்கிறத வச்சுக்க, வேணாங்கிறத இது பண்ணிக்க. அவ்வளோதான். இதுதான் ரீயூஸபிள். டக்குன்னு பண்ணிக்கலாம். புரிஞ்சா? ஸோ இதுதான் கைஸ் ரியாக்ட். யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். சார் சொல்லுங்க சார். இதில் பூட் ஸ்டாப் கோட இப்போ போட்டு பார்க்கலாமா? இல்லை அவசரப்படாதீங்க சரிங்களா? நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க. ஓகே, பொறுமையாக பண்ணுங்க. நான் உங்களுக்கு இருக்கேன், இங்கே தான் இருப்பேன். பொறுமையாக நிறையா இருக்குது டாபிக். அதில் பூட் ஸ்டாப்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பூட் ஸ்டாப் நீங்கள் டேரெக்டாக போட்டால் அது எடுக்காது. அதுக்கு நீங்கள் தனியாக ஹாவ் டு இன்ஸ்டால் சம் பேக்கேஜஸ். ஓகே, புரிஞ்சாப்பா? ஓகே சார். ஓகேப்பா, சூப்பர்ப்பா. பொறுமையாக சொல்லித்தரேன் கைஸ், எல்லாமே கவர் ஆயிரும். ஓகே, நீங்கள் அதனால் இதை மட்டும் பண்ணுங்கள். இப்போதைக்கு பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட்டை வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஓகே, நம்ம நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஆனால் வெட்னஸ்டே என்னால் வைக்க முடியாது கைஸ், நான் அது பப்ளிக் ஹாலிடே. வச்சா நான் தேர்ஸ்டே வைக்கிறேன் சரிங்களா? அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்?